சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவை பற்றி. திருவண்ணாமலையில சிவபெருமான் ஜோதி வடிவமா காட்சி கொடுத்ததை நினைவுபடுத்தக்கூடிய விதமா ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு மலை மேல மகா தீபம் ஏற்றப்படுறது வழக்கம். திருவண்ணாமலையில மலை மேல தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வீடுகள்ல தீபம் ஏற்றக்கூடிய வழக்கமும் இருக்கு. பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாவும் நினைத்த உடனேயே முக்தியை தரக்கூடிய ஆன்மீக தலமாவும் இருக்கக்கூடியது அந்த திருவண்ணாமலை. இங்க இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல நடைபெறக்கூடிய ரொம்ப முக்கியமான திருவிழாக்கள்ல முதன்மையானது கார்த்திகை மாதத்துல நடைபெறக்கூடிய திருக்கார்த்திகை தீப திருவிழா தான். கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மாலையில கோவிலோட பின்புறம் இருக்கக்கூடிய 2668 அடி உயரம் கொண்ட அண்ணாமலையின் உச்சியில ஏற்றப்படக்கூடிய மகா தீபத்தை தரிசனம் செஞ்சாலும் அன்றைய தினம் திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தாலும் முக்தியை தரும் அப்படின்றது நம்பிக்கை. திருவண்ணாமலை தீப திருவிழா நடத்தப்படுறதுக்கு புராணங்கள்ல பல கதைகள் சொல்றாங்க. புராண கதைகள் படி பார்த்தோம்னா சிவபெருமான் ஜோதி வடிவமா மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி அளித்த திருநாள் திருக்கார்த்திகை தீப திருநாள் சொல்றாங்க. அதே மாதிரி அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக லிங்கோத்பவ மூர்த்தியா சிவபெருமான் வெளிப்பட்டதும் இதே நாள்ல தான் சொல்லப்படுது. சிவபெருமானை எப்பவுமே பிரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தவம் செஞ்சு கிரிவலம் வந்த பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கிரிவல பாதையில 8 இடங்கள்ல ஜோதி வடிவம் உள்ளிட்ட 8 விதமான ரூபங்கள்ல திருக்காட்சி கொடுத்ததும் தன்னோட உடல்ல சரிபாதிய அம்பிகைக்கு அளித்து அர்த்த நாரீஸ்வரரா காட்சி கொடுத்ததும் திருக்கார்த்திகை தீப திருநாள் தான் சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கார்த்திகை தீப திருநாள் இந்த வருஷம் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை வருது. கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவில்ல நடைபெறுது. இதுல 10 நாட்கள் உற்சவர்களோட ஊர்வலங்களும் 3 நாட்கள் தெப்ப திருவிழாவும் அதை அடுத்து சண்டிகேஸ்வரரோட உற்சவமும் நடைபெறுது. இந்த நாள்ல தீப திருநாளா கொண்டாடப்படுது. அன்னைக்கு அதிகாலையில அண்ணாமலையார் சன்னதியில ஒரு தீபத்தை ஏற்றி அது மூலமா மேலும் 5 தீபங்களை ஏற்றி பூஜை செய்வாங்க. அதுக்கப்புறமா அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையாரோட கிட்டக்க வச்சிருவாங்க. இத ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் அப்படின்னு தத்துவமா சொல்றாங்க. பரம்பொருளான சிவனே பல வடிவங்களா அருள்றார் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட உட்கருத்து. 10வது நாள் அதிகாலை 4 மணிக்கு மூலவரோட கருவறைக்கு முன்னாடி ரொம்ப பெரிய கற்பூர கட்டியில ஜோதி ஒளியை ஏற்றி தீபாராதனை காட்டி அதுல ஒற்றை தீபத்தை ஏற்றுவாங்க. இந்த ஒற்றை நெய் தீபத்தால நந்தி முன்னாடி 5 பெரிய அகல் விளக்கும் ஏத்துவாங்க. அதுக்கப்புறமா உண்ணாமுலை அம்மன் சன்னதியிலையும் 5 பெரிய அகல் விளக்குல தீபம் ஏற்றுவாங்க. இந்த பரணி தீபம் காலையில நடக்கும். பரணி தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறமா தான் அதை கொண்டு பஞ்சமுக தீபமும் ஏற்றப்படுது. பரணி தீபத்தை இறுதியா பைரவரோட சன்னதியில வைக்கிறாங்க. மகா தீபம் கார்த்திகை தீப திருவிழா நாளோட மாலையில அண்ணாமலை மலைக்கு மேல ஏற்றப்படுது. இந்த மலை 2668 அடி உயரமானது. மாலை நேரத்துல பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்துல எழுந்தருள்வாங்க. அவங்கள தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் காட்சி தரக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்துக்கு எடுத்து வரப்படுது. அவர் முன்னாடி அகண்ட தீபமும் ஏற்றப்படுது. இந்த தீபம் ஏற்றப்படக்கூடிய அதே நேரத்துல மலையில மகா தீபமும் ஏற்றப்படுது. முக்கியமான உற்சவங்கள் முக்கிய திருவிழா நாட்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். 3/12/2025 தேதி அன்னைக்கு அதிகாலையில திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல பரணி தீபமும் மகா தீப உற்சவமும் வெகு விமரிசையா நடைபெற போகுது. 24/11/2025 திங்கட்கிழமை முதல் நாள் திருவிழா காலையில கொடியேற்றம், மாலையில பஞ்சமூர்த்திகள், வெள்ளி விமானங்கள், இரவு உற்சவம், பஞ்சமூர்த்திகள் மற்றும் வெள்ளி அதிகார நந்தி, சிம்ம வாகனம், மயில், மூஷிகம் இந்த வாகனங்கள சிறப்பு உற்சவம். 25ஆம் தேதி 2வது நாள் உற்சவம் காலை உற்சவம், விநாயகர், சந்திரசேகர், தங்க சூரிய பிரபை உற்சவம், இரவு உற்சவம், பஞ்சமூர்த்திகள், வெள்ளி இந்திர விமானம். 26ஆம் தேதி 3வது நாள் திருவிழா காலை உற்சவம், விநாயகர், சந்திரசேகர் பூத வாகனம், இரவு உற்சவம், பஞ்சமூர்த்திகள், சிம்ம வாகனம், வெள்ளி அன்ன வாகனம் உற்சவம் நடைபெறுது. 27ஆம் தேதி 4வது நாள் திருவிழா காலை உற்சவம், விநாயகர், சந்திரசேகர் நாகவகம், இரவு உற்சவம், பஞ்சமூர்த்திகள், வெள்ளி காமதேனு, கற்பக விருச்சிக வாகனம் மற்றும் இதர வெள்ளி வாகனங்கள் உற்சவம் விமரிசையா நடைபெற உள்ளது. 28ஆம் தேதி 5வது நாள் திருவிழா காலை உற்சவம், விநாயகர், சந்திரசேகர் கண்ணாடி ரிஷப வாகனம், இரவு உற்சவம், பஞ்சமூர்த்திகள், வெள்ளி பெரிய ரிஷப வாகனம் உற்சவம் விமரிசையா நடைபெற போகுது. 29ஆம் தேதி 6வது நாள் திருவிழா காலை உற்சவம், விநாயகர், சந்திரசேகர் வெள்ளி யானை வாகனம், 63 நாயன்மார்கள் வீதியுலா, இரவு உற்சவம், பஞ்சமூர்த்திகள், வெள்ளி ரதம், வெள்ளி விமானங்கள். 30ஆம் தேதி 7வது நாள் திருவிழா காலை உற்சவம், காலை 6 மணிக்கு மேல 7:30 மணிக்குள்ள விருச்சிக லக்கணத்துல
விநாயகரோட தேர்வடம் பிடிக்கிறது. பஞ்சமூர்த்திகள் மகாரதங்கள் அதாவது தேரோட்டம். மாலையில பஞ்சமூர்த்திகள் ஆஸ்தான மண்டபம் வந்து சேரக்கூடிய உற்சவம். 1/12/2025 8வது நாள் திருவிழா காலை உற்சவம். விநாயகர் சந்திரசேகர் குதிரை வாகனம். மாலை உற்சவம் 4:30 மணிக்கு. பிச்சாண்டவர் உற்சவம் இரவு உற்சவம். பஞ்சமூர்த்திகள் குதிரை வாகனம். 2ஆம் தேதி 9வது நாள் திருவிழா காலை உற்சவம். விநாயகர் சந்திரசேகர் புருஷாமுனி வாகனம். இரவு உற்சவம். பஞ்சமூர்த்திகள் கைலாச வாகனம் காமதேனு வாகனம். 3ஆம் தேதி 10வது நாள் திருவிழா அதிகாலை 4 மணிக்கு பரணி தீப தரிசனம். மாலை 6 மணிக்கு மகா தீப தரிசனம். 4ஆம் தேதி தெப்பல் திருவிழா இரவு 9 மணிக்கு சந்திரசேகர் தெப்பல் உற்சவம் நடைபெறுது. 5ஆம் தேதி தெப்பல் திருவிழா இரவு 9 மணிக்கு மேலே பராசக்தி அம்மனோட உற்சவம் நடைபெறுது. 6ஆம் தேதி தெப்பல் திருவிழா இரவு 9 மணிக்கு சுப்பிரமணியர் தெப்பல் உற்சவம் நடைபெறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.